மஞ்சள் வரி நாட்டுக்குள்ளே ஆலேலுமே இது அம்மா கதடிகளா ஆலேலுமே நான் மனசாரு தெரியலடா அண்ணக்கார 3 வருஷம் கழிச்சா கேவல எல்லாரும் கழுத்து கொண்டாங்கடா. எனக்கு இந்த அழுகைகளும் ஒன்றும் தெரியல. இதெல்லாம் மாறவா போகுது. ஏன் மாறாம? இது யார் கதை? இது யார் கதை? பையன் மனசை புரிஞ்சுக்காம பெத்தவங்க அவகாசம் போயிட்டாங்களே அந்த கதை. காலேஜ் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க அந்த கதை. உன்னால முடியும். ரோத்திரம் பழகு. சிறுமை கண்டு போங்க. மாற்றத்தை உன்னிலிருந்து கலங்கு. இது யார் கதை? உங்கள் கதை. எங்கள் கதை. நம் கதை. மாற்றத்தை மனதில் விதை. இப்படி ஒரு ஸ்பேஸை வந்துட்டு தமிழ்நாட்டில் விரல விட்டு எண்ணிடலாம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்கு எடுத்து பிடிச்சி படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் பேக் பண்றது வந்துட்டு நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் எங்க நாடகம்னு இல்லை, எந்த நாடகமா இருந்தாலும் இன்னொரு 10 பேரை கூட்டிட்டு வாங்க. நான் ஏன் அதை சொல்றேன்னா, இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போய் எப்படி எடுத்துட்டு போக போறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு விஷயம் நாங்க வந்த உடனே நாடகம் போடலன்னு போறாங்க, இந்த இடத்துல ஒரு 10 நாள் தங்கிடலாமோன்ற அளவுக்கு வருது. சொல்லலாம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஒரு விஷயம் கிடையாது. உங்க பசங்க ஒரு 10 நாள் இங்க வந்துட்டு போனாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். நாடகம் 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷம் கழிச்சும் ஒரு மனுஷன் வந்து அதே ஒரு எனர்ஜியோட அதே மாதிரி ஒரு 6-7 பேர் கொண்டு உட்கார வச்சு அதே மாதிரியான ஒரு நாடகத்தை விடாப்படியா கொண்டு வந்து சேர்க்கணும். தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து நாடகத்தின் மூலமா பல விஷயங்களை செய்யணும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற குழந்தைகள் இருந்து சமூகம் என்னென்னலாம் தன்னுடைய கழிவுகளாக வச்சிருக்கோ அதெல்லாம் புறமோட்டு காட்டி அதெல்லாம் அகற்றணுங்கிறதுக்காக நாடகத்தினுடைய எதெல்லாம் செய்ய முடியுமோ அந்த சாத்தியக்கூறை கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நாட்களாக ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் 18-20 வருஷமா பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அவருடைய டிராவல் இருக்கலாம். இவ்வளவு வருஷம் ஒரு நாடக அனுபவத்தோடு தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கக்கூடியவராக நான் திலீப்குமார் அவர்களை பார்க்குறேன். எனக்கு நாடகத்தை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் ரசிக்கிற பார்க்கறதுக்கே பிடிக்கும். நல்லா நடிச்சிருந்தாங்க. நேரில் பார்த்துருக்கணும்னு வச்சுருந்தேன். அப்புறம் அவர் சொன்னார், பசங்களை வந்து பொண்ணுங்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. எல்லாரும் பொண்ணை மட்டும்தான் சொல்லுவாங்க, இப்படி இருங்க, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. பசங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க பொண்ணுங்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத. அது வந்து நான் இப்போ தான் இவர் சொல்லி தான் கேட்டுருக்கேன். மற்ற எந்த ஒரு இதுலையும் நான் கேட்குறேன். அதனால பசங்க எல்லாம் பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு வீட்டில் இருக்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போதான் பொண்ணுங்க நல்லா இருக்கும். லைவ் அந்த சினிமா பார்க்கணும், அது யாருக்கும் தெரியாது. லைவ் வந்து அவங்களோட நடிப்புக்காக கிடைக்கிற கைத்தட்டல் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு. அதையும் மறந்து நம்ம கைத்தட்டாமல் நாடகம் பார்த்துட்டோம்னா அந்தளவுக்கு நம்மளை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. பயங்கரமான நடிப்பு. எப்படி அது சொல்கிறதுனே தெரியல. அதாவது நம்ம எல்லாருமே அந்த கதைக்குள்ளே யார் கதை இல்லை, அது நம்ம கதையை நம்ம சொன்னது வந்து அந்த கதைக்குள்ளே நம்ம போனதுனால அவருடைய நடிப்பையும் மீறி நம்ம மறந்து போய் உட்கார்ந்துருந்தது தான் உண்மை. நாடகத்தை போட்டதை விட பின்னாடி நான் பசங்க தான் திருப்பி பார்த்துருக்கேன். அவன் நான் போட்டோ இருக்காங்க வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பசங்க அடுத்த தலைமுறையை இந்த நவீன நாடகத்துக்கு கூட்டிகிட்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இத்தனை கிட்ஸ் வந்திருக்காங்க. போன தடவை நாற்காலிக்கும் அவ்வளோ கைத்தட்டி சிரிச்சாங்க. இந்த வரையும் இவ்வளோ ரசிக்கிறாங்க. இன்னும் இந்த அரங்கு நிறையவங்கலாம் என்னோட எதிர்பார்ப்பு. முக்கியமாக மெயினாக நான் இப்போ பாராட்டணும். நீங்கள் நல்லா பாட்டுலாம் பாடிட்டு போகணும். தமிழ்னா வேற மாதிரி தெரியும் போல நினச்சிக்கோங்க. ஆனால் தமிழ் எழுத படிக்க தெரியாது. தமிழில் தான் சொல்லலாம். அந்த பாடல்களை பாடுறதே கஷ்டம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கு பெரிய பாராட்டு. அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப நன்றி. எப்படி பெண்களை உள்ளடக்கி பாதுகாப்பு சொல்றீங்க, அதே மாதிரி மான மரியாதையோட ஆண்களும் வாழணும். அம்மா அப்பா மரியாதையை காப்பாற்றணும். என்ன பிள்ளை வளர்த்துருக்கா ஆம்பளை, என்ன பிள்ளை வளர்த்துருக்கா ஆம்பளை அப்படின்னு பையனும் சொல்லுவாங்க. பிள்ளைகளும் நல்லா தான் இருக்காங்க. ஆண்களும் அதே மாதிரி நல்ல பேரை எடுத்து அம்மா அப்பா இருக்காங்க. மிக்க நன்றி. யார் வீணையை உடைத்தாலும் உடைக்க முடியும், யாரோ ஒருவரால் தான் வீணையை மீட்ட முடியும். அந்த வேலையை நான் செஞ்சேன். இப்போ உலகம் மாறுமா தெரியல, ஆனால் இவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இந்த 8 பேர் 10 பேருக்கு மாற்றம் வரும். நான் உறுதியாக சொல்லுவேன். நீங்கள் கண் பண்ண ஒரு படம் ஒன்று
அந்த படத்துடைய இயக்குனர் கேமராமேன் என்னுடைய மாணவன். அவனுடைய முதல் படம் உண்டாஸ்பட்டி. படம் வந்தவொடனே எனக்கு டிக்கெட் அனுப்புறான். படம் பார்த்தேன். அதுக்கு நான் விமர்சனம் சொல்கிறேன். நீ கதாநாயகி வேற படத்தில் காமிக்கிறது வாய்ப்பு இருந்தோம், நீ ஏன் காமிக்கலன்னு கேட்டான். அவன் சொன்னா, ஐயா உங்க பையன் யார் படம் வந்து கமலக்கண்ணன் அவனுடைய மாணவன். அவன் நாடகம் பேசுகிறேன். அவன் படம் பார்த்து வெளியே வர நான் என்ட்ரி பண்ணுறாங்க. ஒருத்தர் சொன்னார், இந்த கமலக்கண்ணுடைய பேராசிரியர் வந்திருக்கிறாரு, கமலக்கண்ணன் இப்படி எல்லாம் அரசியல் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான காரணம் இவர் தான், அவர் சொல்லுவார் கருத்து. நான் சொன்னேன், எல்லாரும் சதையை நம்பி படம் எடுப்பார்கள், என் பையன் கதையை நம்பி படம் எடுக்கிறான். இந்த ஈரோடு நாடக கொட்டாய்கள் ஒரு அற்புதமான விஷயம். அந்த வேலை செஞ்சுருக்காங்க. பார்த்தோம் நம்மளே வேலை செய்யணும் போல தோணுது. ஆனால் முடியல. மனசு நிறைய விஷயத்தை கேட்குது, முடிய மாட்டேன். ஆனாலும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கணும், என்னாலும் முடிஞ்சது. அவங்க வசனம் இருப்பாங்கல்ல, அடர்ந்த இருளை சிறு வெளிச்சம் கொண்டு அப்புறப்படுத்து. அதான் நல்லது. சின்ன வெளிச்சம், ஆனால் இருட்டை கொஞ்சம் அப்புறப்படுத்து. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதை விட எங்களை விட பேராண்மை பொருந்திய நீங்கள் எல்லாருக்கும் அன்பான நன்றி.